ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.4ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். குணா ஹேஸ் ஃபிக்ஸ்ட் அ சிங்கிள் டோர். குணா சிங்கிள் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த டோரோட வித் எவ்வளோ 3 ஃபீட். அதாவது இப்படி ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதானே கதவு. இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த 3 ஃபீட். சரியா? இன் ஹிஸ் ரூம் வேர் நாதன் ஹேஸ் ஃபிக்ஸ்ட் டபுள் டோர். 2 டோர் வச்சிருக்காரு நாதன். ஓகேவா? அப்படின்னா இப்படி ஒரு டோரு, இங்கிட்ட ஒரு டோர். இந்த மாதிரி 2 டோர் வச்சிருக்காரு. இந்த டோரை இப்படி ஓபன் பண்ணலாம், இந்த டோரை இப்படி ஓபன் பண்ணலாம், இந்த டோரை இப்படி ஓபன் பண்ணலாம். புரிஞ்சுதா? அப்படி வச்சுக்கோங்க. ரைட். நாதன் ஹேஸ் ஃபிக்ஸ்ட் அ டபுள் டோர் ஈச் ஆஃப் வித் 1.5. அப்படின்னா இங்க 1.5, இங்க 1.5. சரியா? ரைட். ஃப்ரம் த க்ளோஸ்ட் பொசிஷன் இஃப் ஈச் ஆஃப் த சிங்கிள் அண்ட் டபுள் டோர் கேன் ஓப்பன் இன் 120 டிகிரி. இந்த டிகிரி இருக்குல்ல ஓப்பன் பண்றதுக்கு, இது ஃபிக்ஸ்டு. இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஆமாவா? கதவை நம்ம இங்கிட்டு தான் நவுத்த முடியும். அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளோ? 120. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? அவங்களே கொடுத்துட்டாங்க. ஈச் ஆஃப் த சிங்கிள் டோர் கேன் ஓப்பன் ஹூஸ் டோர் டேக்ஸ் அ மினிமம் ஏரியா. அவங்களே என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இஃப் இன் கேஸ் டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஃபார்முலா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் குணாக்கு கண்டுபிடிப்போம். சொல்யூஷன் போட்டுக்கங்க. சொல்யூஷன்ல குணா எவ்வளவு போட்டார்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். ஓகே. இதுல ஃபீட் இருக்கு இல்லையா? இதுதான் என்னோட ஆறு. இந்த டயக்ராம் பாருங்க, இப்படி இருக்கு. அதாவது இப்படி இருக்கு. ஸோ இப்படி இருந்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் என்னோட ஆர் அப்படின்னு. இங்க எனக்கு இருக்கிறது தான் என்னோட தீட்டா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து சம்ஸ் எல்லாம் பாருங்க. அப்பதான் இது புரியும் உங்களுக்கு. ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபீட், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ தீட்டா இருக்கிற இடத்துல 120 டிவைடட் பை 360 இன்ட்டு பை இஸ் ஈக்குவல் டு, பை அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா உங்க புக் பேக் ஆன்சர்ல பை அப்படியே தான் இருக்கு. ஸோ 3 இன்ட்டு 3. ஸோ இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 டைம் 12 டைம்ஸ். ஸோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா மிச்சம் இருக்கிறது இது 2 தான் இருக்கு. ஸோ 3 பை ஃபீட். ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர், ஃபீட்டுக்கு எஃப்டின்னு போட்டிருக்கோம்பா. ரைட். இப்போ இதுல 2 டோர் இருக்கு. என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த டோருக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த டோருக்கும் வரும். ஆமாவா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏரியாவுக்கு, ஏரியாவோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் தானே. இது ஒரு டோருக்கு. இன்டூ 2 போட்டா 2 டோருக்கு ஆயிருமா? ஸோ அதனால நான் நாதனுக்கு இன்டூ 2 போட்டுக்க போறேன். இது புரிஞ்சதா? ஏன் நான் இன்டூ 2 போட்டேன்ட்டு? ஏன்னா 2 டோர் இருக்கு, டபுள் டோர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 120 டிவைடட் பை 360 இன்ட்டு பை என்ன? பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் என்ன இங்க? ஆர் இஸ் ஈக்குவல் டு 1.5. இது அப்படியே போடக்கூடாது, இது மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாற்றணும். எப்படி மாத்துறது? 2 இன்ட்டு 1 2. வந்த ஆன்சரால மேல இருக்கிறத பிளஸ் பண்ணணும். 2 + 1 3. 3 டிவைடட் பை 2. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2. இப்போ 2 தடவை போட்டுக்கணும். 3/2 இன்டூ 3/2. ஓகே. ஸோ இது 1 டைம், இது 120 டைம். ஸோ இதுவும் கேன்சல். இந்த 2 கேன்சல். ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, நல்லா கவனிப்பா. 3/2 அப்புறம் என்ன இருக்கு? பை. இப்ப இது எப்படி எழுதுறேன் பாருங்க. இந்த 3/2 1/2 இன்டூ 3 பைன்னு எழுதலாமா? இப்படி எழுதினாலும் ஒண்ணு தானே. 3 1s are 3/2. இத இப்படி எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நல்லா கவனிங்க. இது ஃபீட், ஃபீட் ஸ்கொயர். ஓகே. இப்ப நல்லா கவனிப்பா. இதோட ஆன்சர் 3 பை, இதோட ஆன்சர் 3 பை இன்டூ ஹாஃப். அப்படின்னா என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது 3 பை, இது ஹாஃப் 3 பை. ஆமாவா? 3 பையோட பாதி தான் இதோட ஆன்சர். ஆமாவா? அப்ப நாதண்டு தான் கம்மி. 3 பைல பாதி. ஆமாவா? மினிமம் தானே கேக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு?
ஹாஃப்னா என்னது? இது 1/2 நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹாஃப்ன்னு சொல்லுவேன். ஆனா இத மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. அப்ப இதோட ஆன்சர் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, 3π பாதி தான் இதோட ஆன்சர். நீங்க இதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. இத பார்த்தோனே சொல்லிடலாம். இது 3π, இது 3πல பாதி. புரிஞ்சதா? அப்ப மினிமம் எது? நாதன்து தான் மினிமம். ஸோ மினிமம் ஏரியா இஸ் வித் நாதன் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.